போன மேடை நாடக கலைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் மலேசியாவில் கண்ணகி நாட்டிய நாடகம் நடத்தப்பட்டது. தஞ்சை நாட்டிய பள்ளியின் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்ச்சி நடந்தது. தொடக்க காலங்களில் சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தொடர்பு ஊடகமாக விளங்கின மேடை நாடகங்களும் நாட்டிய நாடகங்களும். காலப்போக்கில் இத்தகைய மேடை நாடகங்கள் அருகிவிட்டாலும் அதனை உயிர்ப்பிக்கும் முயற்சிகள் மலேசியாவில் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அத்தகைய முயற்சியாக அண்மையில் தலைநகர் கோலாலம்பூரில் அரங்கேற்றம் கண்டது கண்ணகி நாட்டிய நாடகம். மேடை நாடகங்களுக்கு அடுத்து இயல் இசையுடன் கூடிய நாட்டிய நாடகங்கள் அரங்கேற்றம் பெறுவது குறைவாகவே இருந்து வந்துள்ளது. இக்குறையை போக்கும் வகையில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் கலை கலாச்சார அறவாரியத்தின் ஆதரவோடு தஞ்சை கமலா இந்திரா நாட்டிய பள்ளியும் இணைந்து இப்புதிய முயற்சியில் இறங்கியுள்ளன. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஐம்பெரும் காவியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை படம் பிடித்து காட்டுவதாய் அமைந்திருந்தது இந்த கண்ணகி நாட்டிய நாடகம். எப்பொழுதுமே ஒரு புஸ்தகத்தில் அவங்க எடுத்து படிக்கிறத விட நேராக, அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, லைஃப் பர்ஃபார்மன்ஸ், அப்போ லைஃப்பாக அவங்க பார்க்கும்போது அவர்களுக்கு நேராக அந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்க மனசுக்கு போய் சேர்ந்துடும். இன்றைய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லோருமே நல்ல பண்புகளை தெரிந்து கொள்வார்கள். இந்த ஊழ்வினையை நம்ம செய்யக்கூடிய அந்த கர்ம வினைகளை எல்லாம் நமக்கு தீரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்றதெல்லாம் உணர்த்தக்கூடிய அந்த நாட்டியம். மொத்தம் 60 கலைஞர்களின் படைப்பாக 2 நாட்களுக்கு நடைபெற்ற இந்த கண்ணகி நாட்டிய நாடகத்தை காண பொதுமக்கள் திரளாக வருகை புரிந்திருந்தனர். படிக்கிறது அப்படியே நேர்லேயே அப்படியே நம்ம ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. இது நான் தமிழ் ஸ்கூல் படிக்க நானும் இந்த ப்ரோக்ராம் நடிச்சிருக்கேன், அதில் கண்ணகி விஷயம். ஆனால் இது நேரில் பார்க்குறப்ப அப்படியே உணர்ச்சி வசமாக ஒரு ஃபீல் வருது நமக்கு. அதை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஷோ. மலேசிய மேடை நாடகம் மற்றும் நாட்டிய நாடக கலைக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் இது போன்ற மேடை நாடக கலைக்கு மக்களும் ஆதரவு வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கிய படைப்புகளை நாட்டிய வடிவில் படைப்பது கலை கலாச்சார வளர்ச்சிக்கு வித்திடுவதோடு இளைஞர்களிடையே நேரடியாக சென்று சேரும் வகையிலும் அமையும் என்பது ஏற்பாட்டாளர்களின் நம்பிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து வேதகுமாரி.